அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷ், பொதுவெறி சிகிச்சை மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், ஜேபிஎஸ் மெடிக்கல் கேர் சென்டர், ஆசிரியர். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா, கோடை காலத்துல என்னென்ன உடல் உபாதைகள் வரும், என்னென்னலாம் தடுக்கணும், என்னென்னலாம் சேர்த்து கொள்ளக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னென்ன இதனால என்னென்ன உடல் உபாதைகள் வரும் அப்படின்னா, ஒண்ணு குடல் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரும், தோல் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரும், அடுத்து ஹீட் ஸ்ட்ரோக்னு வரும். இப்போ நான் ஒரு பொது அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்டது என்னென்னலாம் வரும்னு சொல்றேன். இதுல குடல்ல மூலம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம். அடுத்தது ஆசனவாய் வெடிப்பு, ஃபிஷர்னு சொல்லுவோம், அது அதிகமாகலாம். அது ரொம்ப சிரமப்பட்டு வர்றவங்க நிறைய இருக்காங்க. அடுத்தது பௌத்திரம் கொஞ்சம் அதிகமாகலாம். அடுத்தது கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா, இந்த குடல் கிருமியை தாக்குறதுனால வயிற்றுப்போக்கு, வாந்தி, அந்த மாதிரி வயிறு வலி நிறைய வரலாம். இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா, நாம சேர்த்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது ஒரு சில இருக்கு. என்னன்னா, டெய்லி கண்டிப்பா 3 to 4 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். ஆனா இந்த தண்ணி மட்டுமே போதுமானது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வெளியே வர்றது மினரல் எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய லாஸ் ஆகும். அந்த தாதுக்கள்னு சொல்லுவோம். அதை எப்படி காம்பன்சேட் பண்றது, எப்படி ஈடுகட்டுறது அப்படின்னா, மோர், இளநீ இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். அது இல்லாம சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த சீசன்ல என்ன விளையும் என்னன்னா, தர்பூசணி பழம், அடுத்தது முலாப்பழம், அடுத்தது இந்த சமயத்துல வர்ற காய்கறிகள், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். இதோட மோர், இளநீ நிறைய சாப்பிடலாம். அடுத்தது காய்கறி வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய நார் சத்துள்ள காய்கறி நிறைய எடுத்துக்கணும். ஓரளவுக்கு சாப்பிட்டா போதும். இதனால இந்த மூலம், பௌத்திரம், இந்த ஆசனவாய் வெடிப்பு இதெல்லாம் அதிகமாக பார்த்துக்கலாம். முக்கியமா இந்த பேக்கரி ஐட்டம், மைதா ஐட்டம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அடுத்து இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த குடல் சம்பந்தப்பட்ட உபாதையை குறைஞ்சிடும். அடுத்தது தவிர்க்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னா, நாம இப்ப வெயில்ல போயிட்டு வர்றோம்னா, மோஸ்ட்லி இந்த டிராவல் பண்றவங்க, வெளியே வண்டியிலே சுத்துறவங்க, அவங்க எல்லாம் டக்குன்னு வந்தோடனே ஜில்லுன்னு குடிப்பாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி குடிச்சோம்னா சளி சம்பந்தப்பட்டது நிறைய தொந்தரவு வந்துடும். அடுத்தது அவங்க இந்த மசாலா ஐட்டம் அது கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. டீ, காஃபி சேர்க்கக்கூடாது. அடுத்தது இப்ப அம்மை அதிகமா வர்ற சீசன். அதனால வெளியே போயிட்டு வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு உள்ள இறங்க வர்றதுக்கு முன்னாடி கைகாலெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் சுத்தமா இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது. நன்றி.